விட்ட பால் தட்டிக்கு ஒருத்தவனும் வரல பாடுறா. டேய் கதை ஓகேவாமான்னு டென்ஷனாக இருக்கேன், சும்மாறா. என்னையா இது? நேற்று ஒரு வேகத்தில் மைக்கத்து ஓலர்னா அதை சீரியஸாக எடுத்துட்டு வந்து உட்காருங்கிறானுங்க. நேற்று நீங்கள் பேசின மேட்ரு ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லையும் நீஸாக வந்துருச்சு. பையனோட மாமா நீஸ் ரிப்போர்ட்றான், அரை பக்கம் கவரேஜ். இப்போ என்னையா பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, கார்த்திக் சார் கூப்பிட்றாரு. மச்சான் நீ போய் உன் கதை தைரியமாக மட்டும் சொல்லு, அப்புறம் ரியாக்ஷனை பாரு. ஆல் தி பெஸ்ட். இப்போ இந்த ட்ரெயின் மிக வேகமாக போயிட்டு இருக்கு சார். ஸ்டேஷன் அந்த ட்ராக்கோட கட் பண்ணுறோம் சார். அந்த ட்ராக்ல வர மியூசிக் வந்து நம்ம டைட்டில் போர்ஷன் ஒரு மெலடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அது இங்கே சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம் சார். ட்ரெயின் வந்து அங்கேருந்து மெயின் ஸ்டேஷன் வந்துடுறாரு சார், இறங்குறாரு, நேராக சுஷீலா வீட்டுக்கு போறாரு. கதவு பூட்டிருக்கு, ஃபுல் ஃபோர்ஸில் கதவை உடைக்கிறார் சார். உள்ள போய் பார்த்தா உள்ள பார்த்தா அந்த பொண்ணு தூக்கில் தூங்கிட்டு இருப்பா, அதானே? ஆமாம் சார். தெரியுமே. கடைசியில் யாரையாவது கொண்டு இழவை கொண்டாதானே அவார்டு வாங்கலாம் சார். இது அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லை சார். இதில் வந்து சமுதாயத்தில் நடக்கிற வன்முறையில் எதிர்த்து உலகம் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் சார். ஸ்ட்ராங்காக மெசேஜ் சொல்லிட்டு அப்புறம் எவன் கோர்ட்டு கேஸுனால இருந்தேன் வந்துட்டானுங்க. இந்த பார், உங்ககிட்ட விஷயம் இது. என்னால் சமுதாயத்தை திருத்தத்துக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது. எனக்கு எனக்கு ஒரு ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணோம், பயங்கரமான ரவுடிகளை பற்றி ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம். நம்ம நாயகன், தளபதி, இங்கிலீஷில் காட்ஃபாதரு, அப்புறம் சிட்டி ஆஃப் காடு, டேரண்டினோ, இந்த மாதிரி படங்கள்லாம் பாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, இதே உல்டா பண்ண கூட எனக்கு ஓகே. ஒரு நல்ல ரவுடி பட கதையோட வா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். கரெக்டா? நோ மோர் எக்ஸ்கியூசஸ். நானே சொந்தமாக ஒரு கேங்ஸ்டர் கதை எழுத போகிறேன். சூப்பர் மச்சான். ஆனால் கற்பனை பண்ணிலாம் இல்லை, ஒரு நிஜ ரவுடியை செலக்ட் பண்ணி அவன் லைஃப்பை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக உணர்ந்து ஒரு கதை எழுத போகிறேன். ஒரு உண்மை கதை, பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி.